விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட வகாப் நகர், காந்தி நகர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கள விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த மழையால் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு அந்த பகுதி மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க? நவீன், விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு பெய்த கனமழையினால் இந்த திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள் இந்த வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதி திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட வகாப் நகர் பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட அவர்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த பகுதியில் எவ்வளோ நேரமாக தண்ணி நிற்கு, எவ்வளோ குடும்பங்கள் சார்? இரவுலேருந்தே தண்ணி நிற்குதுங்க. இரவுலேருந்தே தண்ணி நிற்குது. இந்த முதல் 2வது வீட்டில் அந்த ஒரு பாம்பு ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது. அதை நாங்கள் கட்டுவிரியம் பாம்பு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். இன்னும் யாரும் எதுவும் செயல்படலை. இரவுலேருந்து ஏகப்பட்ட நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் இந்த வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததில்ல. மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும். சார், இதுதான் முதல் முறையாக அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அளவு தண்ணி இந்த ஆண்டு தான் அதிகமாக வந்திருக்கு. இது ஆண்டுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வே பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த ஆண்டு ஜாஸ்தியான தண்ணியாக இருக்குது. அதான் அந்த பாம்பு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. நாங்களும் பல முறை போய் ஃபயர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ வரேன்றாங்க, ஒன்றும் பிடிக்க முடியல. அது கட்டு வீரான எதிரியாக இருக்குது. ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். இங்கே எவ்வளோ குடும்பங்கள் சார் இருக்குது? இங்கே ஒரு 2000 குடும்பங்கள் இருக்குங்க. இங்கே எத்தனை வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கு? எல்லாம் தண்ணி இருக்கு. வீட்டு எல்லாமே இந்த அளவு முழங்கால் மேலே ஃபுல்லாகவே எல்லாமே மூடிடுச்சுங்க. நகராட்சிக்கு தகவல் சொன்னீங்களா? நகராட்சி நேற்றுலேருந்து சொல்லியிருக்கோங்க. இப்போ தான் காலையிலேருந்து தான் ஏதோ இப்படி பண்ணுறாங்க. பட் ஆனால் இது ரெயின் சீசன்னா இந்த வார்டு தான் பாதிக்கப்படுறது. திண்டிவனத்தில் எவ்ரி இயர் இந்த வார்டு தான் பாதிக்கப்படுறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து இந்த வெள்ள நீரானது தேங்கியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக இந்த பகுதியில் துரிதமாக செயல்பட்டு இங்கிருக்க தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நவீன். விவரங்களுக்கு நன்றி நவீன். திண்டிவனம் தீயணைப்பு அலுவலகத்தில் மழை நீர் தேங்கியுள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் அவதிக்குள்ளாகினர். அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நவீன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீயணைப்பு மீட்பு அலுவலகத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாகவே நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக வெள்ள நீரால் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இந்த தீயணைப்பு மீட்பு நிலையமும் இந்த வெள்ள நீரில் தற்போது தத்தளித்து வருகிறது. மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தீயணைப்பு துறையினர் தங்கக்கூடிய இந்த அறைகளிலும் முழுவதுமாகவே இந்த தண்ணீர் தேம்பி காட்சியளிக்கிறது. மரக்காணம் அருகே பெஞ்சல் புயலால் ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அசப்பூர் கிராமத்தில் உள்ள ஏராளமான வீடுகளில் நீர் புகுந்து பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வீடுகளில் நேரில் ஆய்வு செய்த மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு உணவு வழங்க அறிவுறுத்தினார். நீங்க தயார் பேர் வச்சு பண்ணணும். சாமி குட்டி போட்டு கிடக்கணும். சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.